ஓகே, இப்போ இந்த கொஷினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இன்டெக்ரல் சி 3x² - 8y² dx + 4y - 6xy dy கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு எந்தெந்த லைன்லாம் கொடுத்துருக்காங்க? y = 0 ஒரு லைனு, x = 0 ஒரு லைன். நமக்கு நல்லாவே தெரியும் இது y ஆக்சிஸ், இதில் x இருக்காது, அதனால இங்கே x = 0. இது x ஆக்சிஸ், இதில் y-ஓட வேல்யூ இருக்காதனால இது y = 0. எப்பயுமே x + y = 1ன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான், இந்த மாதிரி போகிற ஸ்ட்ரெயிட் லைன் தான். அதில் இந்த பாயிண்ட் 1,0 தான், இந்த பாயிண்ட் 0,1 தான். இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஓகேவா? இது வரையும் டயக்ராம் புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ நம்ம கிரீன்ஸ் தியரம் ஃபார்முலா என்னது? இன்டெக்ரல் சி m dx + n dy டபுள் இன்டெக்ரல் nx - my dx dy. கரெக்டா? இப்போ நம்ம இது இங்கே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது m என்னது? 3x² - 8y². n என்னது? 4y - 6xy. ஓகேவா? mக்கு வித் ரெஸ்பெக்ட் டு y கண்டுபிடிக்கணும், nக்கு வித் ரெஸ்பெக்ட் டு x கண்டுபிடிக்கணும். m பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y. yக்கு x தான் இருக்குது, அப்போ இது 0. -8 கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு y² இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் அது 2y, இப்போ which is equal to -16y. நெக்ஸ்ட் இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இங்கே ஒய் வந்து 0, -6 கான்ஸ்டன்ட், எக்ஸுக்கு பண்ணால் 1 வரும், இங்கே ஒய் இருக்குது, அப்போ which is equal to -6y. அப்போது nx - my என்ன வரும்? nx வந்து -6y, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு மைனஸ் ஆஃப் 16y, which is equal to -6y + 16y. ஸோ nx - my = 10y. இந்த விஷயம் கன்ஃபார்மா? இப்போ நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் ரீஜன் இருக்குது? இது ஓ, இது ஏ, இது பி. கரெக்டா? அப்போ டோட்டல் இன்டெக்ரல் சி = இன்டெக்ரல், இது வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் தானே, இங்கேயும் ஆன்டி கிளாக் வைஸ். இன்டெக்ரல் என்னென்ன ரீஜன் இருக்குது? ஓஏ ஒரு ரீஜியன், நெக்ஸ்ட்டு ஏபி ஒரு ரீஜியன், ப்ளஸ் பிஓ ஒரு ரீஜியன். ஓகேவா? நமக்கு எது ஈஸி? பிஓ ஈஸி, ஏஓ ஈஸி. முதல்ல அதை கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் இந்த லைன் கண்டுபிடிக்கலாம். எப்படி வேணால் கண்டுபிடிக்கலாம், ஆனால் இந்த 2 லைன் ஈஸி. ஸோ நம்ம அதை முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ அலாங் ஓஏ. இப்போ ஓஏ பாருங்கள், இது என்ன லைனு? இதை ஓஏன்றது என்ன லைனு? y = 0 லைன். அப்போது என்ன எழுதணும்? y = 0, டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் dy = 0 தான் வரும். இங்கே y எடுத்துருக்கோம், அதனால் என்ன எழுதணும்? x வேரிஸ் ஃப்ரம், இது 0 தானே, அப்போ இது 0,0. ஓகே, இப்போ x வேரிஸ் ஃப்ரம் 0 to என்னது இது? 1. இப்போ x வேரிஸ் ஃப்ரம் 0 to 1. இப்போ கண்டுபிடிக்கலாமா? இன்டெக்ரல் OA = லிமிட் அது 0 to 1. எங்கெல்லாம் y இருக்கோ 0 போடணும், எங்கெல்லாம் dy இருக்கோ அங்கேயும் 0 போடணும். இங்கே dy இருக்குது, அப்போ இந்த மொத்த டேர்மே 0, அதை விட்டுறணும். 3x², இங்கே y வந்துருச்சு, y வந்து 0, அப்போ இந்த டேர்மே 0, அப்போ 3x² dx. ஓகேவா? இந்த 3 கான்ஸ்டண்ட்டா வெளில போட்டுரு. 3 இன்டெக்ரல் 0 to 1 x² dx. x² இன்டகிரேஷன் அது 3 வெளில இருக்குது, x² இன்டகிரேஷன் x³/3. ஓகேவா? லிமிட் 0 to 1. இந்த 3 கேன்சல், அப்போது x³ லிமிட் 0 to 1. 1 அப்ளை பண்ணால் 1 தான் வரும், 0 வராது. இப்போ இன்டெக்ரல் ஓஏ வந்து எவ்வளோ? 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓஏ கண்டுபிடிச்சிட்டோம், ஏபி லாஸ்ட்டில் கண்டுபிடிக்கலாம். நம்ம பிஓ கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி. அலாங் பிஓ. பிஓ வந்து என்ன லைன் இது? என்ன லைன் இது? x = 0 லைன். இப்போ dx = 0. எக்ஸ் போட்டிருக்கோம், அதனால y வேரிஸ் ஃப்ரம் எழுதணும். y வேரிஸ் ஃப்ரம் இப்படி தானே போகிறோம், இங்கே ஒய்யோட வேல்யூ என்னது? 1, இங்கே ஒய்யோட வேல்யூ என்னது? 0. y வேரிஸ் ஃப்ரம் 1 to 0. இன்டெக்ரல் பிஓ = இன்டெக்ரல் லிமிட் என்னது? 1 to 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 0 போடணும், எங்கெல்லாம் dx இருக்கோ அங்கே 0ன்னு போடணும். இங்கே dx இருக்கா, அப்போ இந்த மொத்த டேர்மும் வராது, 0. இங்கே 4y - 6x வந்துருச்சு, x வந்தாலே 0, அப்போ இந்த டேர்ம் இருக்காதா, அப்போ -0 dy. அதாவது இன்டெக்ரல் 1 to 0 4y dy. 4 கான்ஸ்டண்ட்டா, அதை வெளில எழுது. 4 integral 1 to 0 y dy.
ஒய்யோட இன்டகிரேஷன் அது y ஸ்கொயர் பை 2 லிமிட் 1 to 0 2 1s 2 2s ஓகேவா 2 இது லிமிட் அது y ஸ்கொயருக்கு 1 to 0 இந்த மாதிரி 0 மேலே இருக்குது அப்படின்னா அப்பர் லிமிட் அது 0 ஸ்கொயர் மைனஸ் லோவர் லிமிட் அது 1 ஸ்கொயர் இப்போ ஆன்சர் அது 2 இங்கே -1 அப்போ வந்து -2 ஓகேவா அப்போ இன்டகரல் BO எவ்வளோ -2 ஓகேவா இப்போ தேர்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம் அலாங் AB எடுக்க போகிறோம் ஓகேவா அப்போது இங்கே என்ன எழுதிக்கணும் அலாங் AB ஏபின்றது என்ன லைனு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1 லைன் அப்போது எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1 இப்போ இங்கே 2 வேரியபிள் இருக்குது ஓகேவா எக்ஸும் இருக்குது ஒய்யும் இருக்குது ஏதாவது ஒரு வேரியபிள் ஒரு சைடு வச்சுக்கோ நான் எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிறேன் ஒய் அங்கே அனுப்பிடுறேன் ஓகேவா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 - ஒய் ஓகேவா இதுதான் நமக்கு இம்பார்ட்டண்ட் ஓகேவா இப்போ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 கான்ஸ்டண்ட்டாக அப்போ 0 மைனஸ் ஒய்யோட டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் டிஒய் அப்போ டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிஒய் எக்ஸுக்கு தானே எடுத்திருக்கோம் அப்போ ஒய் வேரிஸ் ஃப்ரம் தான் பார்க்கணும் ஓகேவா அப்போ ஒய் வேரிஸ் ஃப்ரம் பார்த்தோன்னா ஒய் இப்படி தானே போகிறோம் ஏபி தானே போகிறோம் இங்கே ஒய்யோட வேல்யூ 0 இங்கே ஒய்யோட வேல்யூ என்னது 1 இப்போ ஒய் வேரிஸ் ஃப்ரம் 0 to 1 அப்போ என்ன அர்த்தம் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ 1 - ஒய் போடணும் எங்கெல்லாம் டிஎக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் மைனஸ் டிஒய் போடணும் ஓகேவா போடலாமா நெக்ஸ்ட் இன்டெக்ரல் ஏபி இஸ் ஈக்குவல் டு லிமிட் தெரிஞ்சிச்சு 0 to 1 கேர்ஃபுல்லாக போடணும் 3 எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும் 1 - ஒய் ஹோல் ஸ்கொயர் -8y ஸ்கொயர் நெக்ஸ்ட் டிஎக்ஸ் இருக்குது டிஎக்ஸ் பதிலாக என்ன போடணும் மைனஸ் டிஒய் போடணும் ஓகேவா ப்ளஸ் 4y -6x இருக்குது எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும் 1 - ஒய் நெக்ஸ்ட் ஒய் இருக்குது டிஒய் ஓகேவா இன்னும் சால்வ் பண்ணிட்டே போகணும் இதை இது வந்து a - b ஹோல் ஸ்கொயரா அதை பிரிக்கலாம்ல a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் -2ab இது a - b ஹோல் ஸ்கொயர் பிரிச்சாச்சா -8y ஸ்கொயர் இங்கே -dy வெளில இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் ப்ளஸ் 4y இந்த y இங்கே கொண்டு வந்துடு அப்போது -6y 1 - ஒய் dy வந்துடுமா இப்போ இதை இன்னும் சால்வ் பண்ணும் 0 to 1 இப்போ இந்த -dy இருக்குல்ல இந்த மைனஸ் எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பண்ணுறது அப்போ இது என்னவாயிடும் -3 1 + ஒய் ஸ்கொயர் -2y ப்ளஸ் 8y ஸ்கொயர் இங்கே மைனஸ் இருக்குல்ல மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8y ஸ்கொயர் dy வந்துடும் ப்ளஸ் இங்கே என்ன வந்துச்சு 4y இங்கே பாரு -6y இன்ட்டு 1 வந்து -6y மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 6y இன்ட்டு ஒய் 6y ஸ்கொயர் அப்போ ப்ளஸ் 6y ஸ்கொயர் dy வரும் ஓகேவா இப்போ 0 to 1ல் இது உள்ள மல்டிப்ளை பண்ணலாம் -3 இன்ட்டு 1 -3 -3 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் -y ஸ்கொயர் -3 இன்ட்டு -2 ப்ளஸ் 6y ப்ளஸ் 8y ஸ்கொயர் ப்ளஸ் 4y -6y ப்ளஸ் 6y ஸ்கொயர் dy ஓகேவா இது வரையும் புரிஞ்சுதா இதை இன்னும் கரெக்டாக இப்போ சால்வ் பண்ணலாம் லிமிட் 0 to 1 இப்போ என்னென்னலாம் இருக்குது ஒய் ஸ்கொயரா 8y ஸ்கொயர் 6y ஸ்கொயர் வேறு எங்கேயா ஒய் ஸ்கொயர் இருக்கா கரெக்டு இப்போது இங்கே 8 + 6 11 சாரி 8 + 6 14 14ல் ஒரு ஒய் போயிடுச்சுன்னா 13y ஸ்கொயர் ஓகேவா நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது இங்கே ப்ளஸ் 6y இருக்குது இங்கே -6y இருக்குது அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிருமா அடுத்து இங்கே 4y மட்டும்தான் இருக்குது அப்போ என்ன வரும் ப்ளஸ் 4y மட்டும் வரும் 4y வந்துடுச்சா அதுக்கப்புறம் -3 இருக்குது -3 வந்துடும் dy கரெக்டாக கரெக்டு 13 கரெக்ட் ஓகேவா இப்போ இது இன்டகிரேட் பண்ணலாம் 13 இங்கே y³ / 3 இன்டகிரேஷன் பண்ணால் ப்ளஸ் 4y² / 2
மைனஸ் 3 dy இருக்குது. இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் கூட dy வந்து என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதணும், இதில் y எழுதினோன்னு சொன்னேன்னா அவள் தான் 0 to 1. இப்போ அப்ளை பண்ணால் 13/3 வருமா, 2 1s 2 2s 1 அப்ளை பண்ணால் 1 தான் வரும், ப்ளஸ் 2 இங்கே மைனஸ் 3 எவ்வளோ வருது, 2 மைனஸ் 3 மைனஸ் 1. இப்போ 13/3 மைனஸ் 1. இதை இன்னும் சால்வ் பண்ணால் 13/3 இதை மைனஸ் 3/3 போடலாம்ல. இப்போ என்ன 13 மைனஸ் 3 எவ்வளோ, 10/3. அப்போ இன்டகரல் ஏபி எவ்வளோ, 10/3. ஓகேவா. நான் திருப்பி இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து மைனஸ் 3யா, மைனஸ் 3 இன்ட்டு 1 மைனஸ் 3 கரெக்டு. மைனஸ் 3 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் 3y ஸ்கொயர் தானே வரும். இங்கே 3 விட்டுறேன் நான். அப்போது இங்கே வந்து 8 + 6 14, 14 மைனஸ் 3 எவ்வளோ, 11 வரும். அப்போ இங்கே 11 வந்துடும் எல்லா இடத்துலையுமே. அந்த 11 மட்டும் மாற்றிக்கோங்க, எல்லாமே 11. அப்போது இது வந்து 11 மைனஸ் 3, ஓகேவா. 11 மைனஸ் 3 எவ்வளோ, 8. அப்போ வந்து இது 10/3 கிடையாது, 8/3. அதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஓகே, சின்ன மிஸ்டேக்கு. ஓகே, நம்ம டோட்டல் இன்டெக்ரல் வந்து OA BO ப்ளஸ் AB ஆக்கினா தானே வரும். இப்போ இதை கண்டுபிடிக்கலாம். 1 மைனஸ் 2 எவ்வளோ, -1 ப்ளஸ் 8/3. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் -3/3 ப்ளஸ் 8/3. -3 ப்ளஸ் 8 எவ்வளோ, 5/3. அப்போ டோட்டல் இன்டெக்ரல் எவ்வளோ, 5/3. ஓகேவா. இது LHS. இப்போ நம்ம RHS போடணும். அதாவது டபுள் இன்டெக்ரல் R nx மைனஸ் my என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம, nx மைனஸ் my வந்து நம்ம 10y கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 10y அங்கே அப்ளை பண்ணணும். அப்போது 10y dx dy. 10 கான்ஸ்டன்ட் தானே, அதை வெளில போட்டுரு. 10 டபுள் இன்டெக்ரல் y dx dy. இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்குல்ல, அப்போ இங்கே எக்ஸோட லிமிட் தான் வரும், இங்கே ஒய்யோட லிமிட் வரும். ஓகேவா. இப்போது டபுள் இன்டெக்ரல் வெளில 10y dx dy. இங்கே வந்து பாரு, லிமிட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம கொஷினில் வந்து இந்த மாதிரி நம்பர்ஸும் இருக்குது, இந்த மாதிரி ஈக்குவேஷனும் இருக்குது. ஃபஸ்ட்டு டபுள் இன்டெக்ரலில் ஈக்குவேஷன் தான் போடணும், செகண்ட் இன்டெக்ரேஷனில் தான் நம்பர் போடணும். ஃபஸ்ட்டு நமக்கு dx தானே இருக்குது, அப்போ எக்ஸுக்கு தான் பார்க்கணும். எக்ஸுக்கு பார்த்தா இங்கே எக்ஸோட வேல்யூ என்னது, 0. இப்படி போனால் இதில் என்ன லைன் இது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1. அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்னது, இந்த ஒய் அங்கே அனுப்பிடு. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஒய். இங்கே எக்ஸோட வேல்யூ 0, இங்கே எக்ஸோட வேல்யூ 1 மைனஸ் ஒய். இதுதான் லிமிட்டு, சரியா. அப்போது எக்ஸோட வேல்யூ 0, 1 மைனஸ் ஒய். நெக்ஸ்ட்டு இப்போ இப்படி போனால் தானே ஒய், இங்கே ஒய்யோட வேல்யூ என்னது, 0, இங்கே ஒய்யோட வேல்யூ என்னது, 1. அப்போ இங்கே வந்து 0 to 1. புரிஞ்சுதா. இப்போது இன்டெகிரேஷன் பண்ணலாமா. 10 வெளில இருக்குது, 0 to 1. இப்போ இதை y வித் dx, இது கான்ஸ்டன்ட், இது x. அப்போ y x வருமா, 0 1 மைனஸ் ஒய், இது dy. இங்கே எங்கே x இருக்கோ அங்கே வந்து 1 மைனஸ் ஒய் போடணும். அப்போ 0 to 1 y இன்ட்டு 1 மைனஸ் ஒய் dy. லிமிட் அப்ளை பண்ணியாச்சு. ஓகேவா. இப்போ இங்கே பாரு, 0 to 1 10 வெளில இருக்குது, y இன்ட்டு 1 y மைனஸ் y இன்ட்டு y ஸ்கொயர் dy. 10 வெளில இருக்குது. இப்போ இன்டெகிரேஷன் பண்ணலாம். y வித் ரெஸ்பெக்ட் டு dy என்ன வரும், y ஸ்கொயர் பை 2 வருமா. நெக்ஸ்ட்டு மைனஸ் y ஸ்கொயர் இன்டெகிரேஷன் அது y கியூப் பை 3. ஓகேவா. லிமிட் அது 0 to 1. அப்ளை பண்ணால் என்ன வரும், 10 இருக்குது, 1 அப்ளை பண்ணால் 1/2 மைனஸ் 1/3 வருமா. அதை போடலாம். 10 வெளில இருக்குது, 1/2 மைனஸ் 1/3. இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா. எல்சிஎம் எடுத்தால் இங்கே இன்டூ 3, இங்கே இன்டூ 3, இங்கே இன்டூ 2, இங்கே இன்டூ 2. இப்போ என்ன வரும், 10 வெளில இருக்குது, 1 3s are 3 மைனஸ் 2 1s are 2 டிவைடட் பை 6. ஓகேவா. 10 வெளில இருக்குது, 1 divided by 6. 2 3s are 2 5s are, ஆன்சர் 5/3. அப்போ LHS ஈக்குவல் டு RHS வந்துருச்சா, 5/3ன்னு. அவ்வளோதான்.